ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான சுரக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் 250 கிராம் சுரக்காயை மேலே உள்ள தொலியெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காயை எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கிரேவி பண்ணோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சுரக்காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. அவ்வளோதான். இப்போ நாம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை வேக விடலாம். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு தயாராகிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நாம் வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மசாலா பொருட்களை 2 மினிட்ஸ் வேக விடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், மசாலா பொருட்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொதித்து அருமையாக தயாராகிருச்சு. சுவையான சுரக்காய் கிரேவி தயாராகிருச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அப்புறம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சுவையான சுரக்காய் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.